அம்மா அப்பா சாப்பாடுக்கே வந்துட்டாரு. எங்க போன? தலைவலியும் படுத்துட்டு இருந்தல்ல, உனதான் வந்தா குருமா இருக்கு, நேத்து குருமா இருக்கு, தோசை இல்ல சாப்பாடு எதனா போடுன்னு சொல்லியிருக்கல. பசி வேற எடுக்குது. என்ன சமையல் இன்னைக்கு? அதான் நேத்து வச்ச குருமா இருக்கு, சாதம் இருக்கு, தோசையும் இருக்கு. குருமாவா? எனக்கு தெரியும் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவீங்க. அதனால உங்களை நம்பாமே ஒரு மீன் சாப்பாடு வாங்கி வந்துட்டேன். நான் வரும்போது சாப்பாடு வாங்கி வந்துட்டியா? வரும்போதே மீன் சாப்பாடு வாங்கி வந்துட்டேன். நீ ஒன்னும் என்கிட்ட கேட்கவே இல்லையே, எங்களுக்கு என்ன வேணும்னு. இதான் வலிச்சு இப்பதான் குருமான்னு ஆமா, நாங்க குருமா சொல்லி எங்க போயிட்டு வரும்போது தெரியும் இன்னைக்கு எதுவுமே இருக்காதுன்னு எனக்கு. அப்ப அதை சாப்பிட்டு போக வேண்டியதானே, தூங்குற என்ன எழுதுலையா? ஏதோ மீன் குழம்பு சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது குழம்பு போலது ஆக்சுவலா. அதுதான் மீன் இருக்குது. ஆமா, இது துண்டு மீன் இருக்கு. அது என்ன மீன் தெரியலண்ணா. இது காணாங்கத்த மீன் தான். சதெல்லாம் பார்க்க சொல்ல தெரியுது எனக்கு. எத்தனை பீஸ் வச்சிருக்காங்க? ஒரு மீன் தான், அது உடஞ்சிடுச்சுடி. ஒரு ஃபுல் மீன் அவர் சொன்னது கரெக்டு தான். குழம்பு. ஆனால் மீன் சாப்பாட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க, கேசரி ஸ்வீட் கொடுத்துருக்காங்கப்பா, அப்பளம் வந்து சீரக அப்பளம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், மோர், வழக்கம் போல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. எவ்வளோ இந்த சாப்பாடுடைய ரேட்டு? 170. 170. இந்த மீன் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 170. இது ஒர்த்தா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோட்டல் சாப்பாடு மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. வாங்க உறவுகளே, சாப்பிடலாம்.